விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அதிமுக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரச்சாரம் செய்த நிலையில் அக்கட்சி தொண்டர்கள் மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சராக விரும்புவதாக தெரிவித்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஜான்சி அதிமுக தொண்டர்களிடம் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காந்திநகர் பகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 14 அஇஅதிமுக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த 2016 தேர்தலில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், அது மட்டும் இல்லாமல் 2011 ஆண்டு அதாவது இதுவரை 5 ஆண்டுகளில் என்ன மாதிரியான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பது குறித்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைத்தார். மேலும் இன்னும் சில திட்டங்கள் செய்யவிருப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். இந்நிலையில் இதுபோன்ற திட்டங்கள் இந்த பகுதி மக்களுக்கு என்ன மாதிரியான மனநிலையை அளித்துள்ளது, இந்த 2016 தேர்தலில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன அளவிற்கு இருக்கும் என்பதை இந்த பகுதி மக்களிடையே நாம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த பொதுக்கூட்டத்தில் பல்வேறு நிலத்திட்டங்கள், அதாவது வைகை ஆற்றை சீரமைப்பது, அந்த பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும், ஆற்றை சீரமைப்பது மற்றும் சாலை வசதிகளை மேம்படுத்துவது போன்ற அடிப்படை விஷயங்களை பண்ணுவதாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான சொல்லியிருந்த விஷயம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? என்ன மாதிரியான மனநிலையை உங்களுக்கு தருது? கண்டிப்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016 ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைச்சு எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார் என்று இதன் மூலம் அம்மா மிக தெளிவாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க புரட்சி தலைவி அம்மா. 2016 ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை தொடரும். சார், இப்போ இவங்க சொன்ன மாதிரி நிச்சயமாக 2016 வரும்ன்ற மனநிலை தான் இருக்கிறாங்க. இந்நிலை அந்த கூட்டத்தில் இன்னொரு விஷயம் சொல்லும்போது இந்த மீனவர்களோட பிரச்சனை பெரிய விஷயமா இருந்தது. இந்த மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இதுவே இது மீனவர் பிரச்சனைக்கு தீர்க்கிறதுக்கு ஒரு போதுமான விஷயமா அமைஞ்சிருக்குமா? 2018 2016 வரைக்கும் அந்த அம்மா செஞ்ச சாதனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு அம்மா சாதனை செஞ்சுருக்காங்க. அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா தண்ணி, அம்மா சிமெண்ட், அம்மா அத்தனை சாதனை செஞ்சுருக்காங்க. தங்கத்துக்கு தாலி, லேப்டாப், பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப், அனைத்து சௌகரியம், செப்பல்லேருந்து பேக்லேருந்து யாராலும் செய்ய முடியாத சாதனை செஞ்சுட்டாங்க. அடுத்து 2016 to 2021 வரைக்கும் அந்த அம்மா இனிமேல் வெற்றிகரமாக அடிப்பாங்க. மீனவர் பிரச்சனைக்கு யாருமே செய்ய முடியாத சாதனைகளை செஞ்சு கொடுப்பாங்க. அதை உறுதியாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த அம்மாவை தான் செய்ய முடியுமா பொழுது, வேறு யாராலையும் செய்ய முடியாது. எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் செய்ய முடியாது. மைனாரிட்டி திமுக இருந்தாலும் செய்ய முடியாது. இது உறுதி, இது உறுதி, உறுதி. அம்மாவுடைய உறுதி யாராலும்